முக்கிய செய்திகள். மாணவர்களின் போராட்டத்திற்கு பணிந்தது ஜார்க்கண்ட் அரசு. அரசு பணி ஆட்சேர்ப்புக்கான தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ஒரு தேர்வை கூட சரியாக நடத்த முடியாமல் திறனற்ற நிலையில் தேசிய தேர்வு முகமை. மாணவர்கள் மீதே மோடி பழி போடுவதாக ராகுல் காந்தி கடும் தாக்கு. மகாராஷ்டிராவில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவு. 2 கோடி பேர் நீக்கப்படும் நடவடிக்கையால் வாக்காளர்கள் அதிர்ச்சி. ஈரான் போரில் தலையிட்டால் ஓமன் மீதும் தாக்குதல் நடத்துவோம். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ட்ரம்ப் பகிரங்க மிரட்டல். வணக்கம். ஜார்க்கண்டில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று மாநில அரசு பணிக்கு நடத்தப்பட்ட தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் அறிவித்துள்ளார். JMM மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெறும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் பணியாளர் தேர்வு வாரியம் நடத்திய அரசு பணிக்கான தேர்வுகளில் பெரும் முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த விவகாரத்தில் CBI விசாரணை கோரியும் தேர்வு நடைமுறைகளை ரத்து செய்ய கோரியும் ஜார்க்கண்டில் மாணவர்கள் இன்றுடன் 25வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு மாநில அரசு முறையான பதிலளிக்காமல் இருந்து வந்தது. இந்நிலையில் மாணவர்களின் தீவிர போராட்டத்தை தொடர்ந்து பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் மாநில அரசு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ராஞ்சியில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் மாணவர் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்திலும் சுமார் 4 மணி நேரம் ஆலோசிக்கப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் மாநில அரசு பணிக்கான தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். TDPL के द्वारा प्रकाशित रिजल्ट और TDPL द्वारा जो भी अभ्यर्थी चुने गए हैं या शामिल हुए या TDPL के जितनी भी गतिविधियां यहाँ हुई हैं उन सभी को कैंसिल किया जाता है, रद्द किया जाता है. 2014ஆம் ஆண்டு முதல் TDPL ஒப்பந்த நிறுவனம் மூலம் நடத்தப்பட்ட அனைத்து தேர்வுகளும் CID போலீசார் மூலம் விசாரிக்கப்படும் என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு விசாரணை நடத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதையடுத்து தலைநகர் ராஞ்சியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் வெற்றி முழக்கங்களை எழுப்பி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் தேர்வு முறைகேடு குறித்து CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற தங்கள் கோரிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். UGC நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தேசிய தேர்வு முகமை செய்யும் தவறுகளுக்காக மாணவர்களுக்கு தொடர்ந்து தண்டனை வழங்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் பணி மற்றும் இளநிலை ஆய்வு உதவித்தொகை பெறுவதற்கான தகுதியை நிர்ணயிக்கவும் PhD சேர்க்கைக்கான தகுதி தேர்வாகவும் UGC நெட் தேர்வு ஆண்டுதோறும் 2 முறை நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற UGC நெட் தேர்வுக்கான வினாத்தாள் பல்வேறு பிழைகள், தவறான கேள்விகள் மற்றும் பழைய வினாக்கள் மீண்டும் இடம்பெற்றதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து ஆங்கிலம், வணிகவியல், சமூகவியல் ஆகிய 3 பாடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இதற்காக மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் எஞ்சிய 84 பாடங்களுக்கான முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேசிய தேர்வு முகமையின் அறிவிப்புக்கு தமது X வலைதள பதிவில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள திரு ராகுல் காந்தி, ஒரு தேர்வை கூட சரியாக நடத்த முடியாத ஓர் அமைப்பை உருவாக்கிவிட்டு பிரதமர் மோடி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மீதே பழி போடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆண்டு கணக்கில் தயாராகி விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து கட்டணம் செலுத்தி தேர்வு எழுத தொலைதூர மையங்களுக்கு பயணம் செய்த ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் தற்போது மீண்டும் அனைத்தையும் செய்ய வேண்டியுள்ளது என்றும் அவர் சாடியுள்ளார். தேசிய தேர்வு முகமை ஒரு கல்வி அமைப்பே அல்ல, அது ஒரு சுரண்டல் இயந்திரம் என்று கடுமையாக விமர்சித்துள்ள திரு ராகுல் காந்தி இந்த குளறுபடிக்கு தேர்வு முகமையின் தலைமையே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே செப்டம்பர் 9ஆம் தேதி காலை ஆங்கிலமும் மதியம் வணிகவியல் தேர்வும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மறுநாள் 10ஆம் தேதி காலை சமூகவியல் மறுதேர்வு நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமையிலிருந்து 50 ஊழியர்களை நீக்கி அதன் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் 2 கோடிக்கும் மேற்பட்டோரின் பெயர்கள் நீக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 5 மாநிலங்களில் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் முன்னதாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்றது.
இதை அடுத்து வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்களும், மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் வாக்காளர்களும், உத்தரப்பிரதேசத்தில் 2.89 கோடி பேரும் நீக்கப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் முந்தைய சட்டமன்ற தேர்தலை விட மொத்தம் 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதேபோல் மேற்கு வங்கத்தில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 63.66 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். இறப்பு, இரட்டை பதிவு, முகவரி மாற்றம் ஆகிய காரணங்களால் அவர்களது பெயர் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் விளக்கமளித்தது. மகாராஷ்டிராவில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி துவங்கி பின்னர் 2 முறை நீட்டிக்கப்பட்டு நேற்று முன்தினம் மாலையுடன் SIR பணிகள் நிறைவடைந்தன. மகாராஷ்டிராவில் மொத்தம் 9.79 கோடி வாக்காளர்கள் உள்ள நிலையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் வெளியிட்ட தரவுகளின்படி 2,07,93,916 வாக்காளர்களின் படிவங்கள், அதாவது மொத்த வாக்காளர்களில் 21.25% பேரின் படிவங்கள் பூர்த்தி செய்து பெறப்படவில்லை என தெரிவித்திருந்தார். இவ்வாறு படிவம் பெறப்படாதவர்களின் பெயர்கள் நீக்கப்படும் என கூறப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே மகாராஷ்டிராவில் வரும் 24ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒப்பந்தத்தில் ஓமன் தலையிட்டால் அதன் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கான எந்த அறிகுறியும் இன்றி மோதல் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக நீடித்து வருகிறது. அவ்வப்போது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதும், வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்துவதும் நீடித்து வருகிறது. இதனால் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக முடங்கிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து இன்னும் சீரடையாமல் உள்ளது. இந்த நீரிணையை திறப்பது தொடர்பாக ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை கட்டுப்பாடு தொடர்பாக ஈரானும் ஓமனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாகவும் விரைவில் கூட்டறிக்கை மூலம் வெளியிடப்படும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக அங்கு போர்க்கப்பல்கள் மூலம் முற்றுகையிட்டுள்ள ட்ரம்புக்கு இந்த அறிவிப்பு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், ஈரானுடன் அமெரிக்கா மேற்கொள்ளும் ஒப்பந்தத்தில் ஓமன் தலையிட்டால் அவர்களை கடுமையாக தாக்கி அழிப்போம் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்று ஈரான் சரணடைய வேண்டும் என்றும் அவர் கூறியதாக எக்ஸ் தள பதிவில் அந்த செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் மேற்காசியாவில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2026-27ஆம் கல்வியாண்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கை கடந்த ஆண்டை விட 5% குறைந்துள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு பெற்ற 422 பொறியியல் கல்லூரிகளில் சுமார் 2,67,000 இடங்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. பொது பிரிவினருக்கான முதல் சுற்று கலந்தாய்வில் 28,979 மாணவர்கள் சேர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து 2ஆம் சுற்றில் 49,984 மாணவர்களும், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் 9,967 பேர் என மொத்தம் 59,951 மாணவர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. முதல் சுற்று கலந்தாய்வில் சில தன்னாட்சி கல்லூரிகளில் ஒரு இடம் கூட நிரம்பவில்லை என கூறப்படுகிறது. பொறியியல் கலந்தாய்வில் 2 சுற்று முடிவுகளில் இந்த ஆண்டு 41.15% மட்டுமே நிரம்பியுள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவித்தனர். போன வருஷம் 46.34% ஃபில்அப் ஆனது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்ட் வரைக்கும் 41.15% சீட்ஸ் தான் ஃபில்அப் ஆயிருக்கு. இது கவனிக்க வேண்டிய விஷயம். ஆல்மோஸ்ட் தெர் இஸ் அ ஃபால் ஆஃப் 5% கண்டிப்பாக. ஸோ ஓவரால் இந்த வருஷம் கண்டிப்பாக 45,000 சீட்டு மேலே வேக்கண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணா பல்கலைக்கழக கிண்டி வளாகம், MIT மற்றும் ACT வளாகம் ஆகியவற்றை அதிக மாணவர்கள் தேர்வு செய்துள்ளதாக கல்வியாளர்கள் கூறினர். மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 17 உறுப்பு கல்லூரிகளில் சேர அதிகம் பேர் ஆர்வம் காட்டவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூலி மற்றும் இயந்திர வாடகை 2 மடங்கு உயர்ந்ததால் நெல் விலையை கிலோவுக்கு 35 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தேனி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியகுளம் அடுத்த கீழவடகரை, தாமரைக்குளம், வடுகப்பட்டி, மேல்மங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள கண்மாய் நீரை பயன்படுத்தி 5,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் நடவு பணிகளை மேற்கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு மழை பொய்த்து போனதால் கிணற்று பாசனம் மூலம் கோடை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது கீழவடகரை பகுதியில் நெல் அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஆனால் குறைந்த மகசூல் கிடைப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். அறுவடை இயந்திரங்களின் வாடகை கட்டணம் அதிகரித்துள்ளதால் நெல்லின் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போது தமிழக அரசு 27 ரூபாய் 50 பைசா நெல்லுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு எந்த வகையிலையும் கட்டுப்படி ஆகுது சார். 35 அதற்கு மேல் கொடுத்தாதான் இப்போ இருக்கிற உர விலை, பூச்சிக்கொல்லி மருந்து, டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்கள்
போன்றவற்றிற்கு நாங்கள் வாடகை கொடுக்கறது எல்லாமே கட்டுப்படியாகும் சார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் நெல்லின் கொள்முதல் விலை கிலோவுக்கு 27 ரூபாய் 50 காசுகள் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் இதனால் தங்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது என்று விவசாயிகள் கூறினர். உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் உள்ளிட்ட வேளாண் இடுபொருட்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காங்கேயம் அருகே லட்சக்கணக்கான மாத்திரைகள் குப்பையில் கொட்டப்பட்டது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு தினமும் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு மருந்து மற்றும் மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்நிலையில் காங்கேயம் அருகே உள்ள நத்தக்கடையூர் ஊராட்சி சுடுகாடு பகுதியில் குவியல் குவியலாக ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபோலிக் அமிலம் அடங்கிய சத்து மாத்திரைகள் கொட்டப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான மாத்திரைகள் இன்னும் காலாவதியாக 2 முதல் 3 மாதங்கள் வரை உள்ள நிலையில் குப்பையில் கொட்டப்பட்டுள்ளது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாத்திரைகள் அங்கு குவியல் குவியலாக இன்னும் காலாவதி ஆகாத நிலையில் அங்கு கொட்டப்பட்டிருக்கிறது. அது 2026 அக்டோபர் வரையும் அதற்கான காலக்கெடு உள்ள நிலையில் அங்கு கிடக்கிறது. காலாவதி தேதி இருந்தும் லட்சக்கணக்கான மாத்திரைகளை திட்டமிட்டு வீணாக்கியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட நிர்வாகமும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் நேரடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பருத்தி தட்டுப்பாடு மற்றும் நூல் விலை உயர்வால் குழந்தைகளுக்கான ஆடைகளின் விலை 10% உயர்த்தப்பட்டுள்ளதாக திருப்பூர் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். டாலர் சிட்டி என்று அழைக்கப்படும் திருப்பூரில் 2500க்கும் மேற்பட்ட பின்னல் ஆடை நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இதற்கு வெளிநாடு மட்டுமின்றி உள்நாட்டுக்கு தேவையான ஆடைகளும் தயாராகின்றன. இந்த நிலையில் பருத்தி விலை கிலோவுக்கு 70 ரூபாய் வரை உயர்வு போன்றவற்றால் அனைத்து வகையான பனியன் பொருட்களின் விலையும் கடந்த 15ஆம் தேதியிலிருந்து 10% உயர்த்தப்பட்டுள்ளதாக திருப்பூர் பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பனியன் சம்பந்தப்பட்ட எல்லா ஐட்டங்களுக்கும் 10% விலை உயர்வு இந்த 15ஆம் தேதியிலிருந்து அறிவிச்சிருக்கிறோம். யான் டிமாண்டாகவும் இருக்கு, அதே சமயத்தில் விலையும் அதிகமாக இருக்கு. அப்போ எங்களால மார்க்கெட் பிரைஸ் மேட்ச் பண்ண முடியல. ஆகையினால என்ன ஆகுதுன்னா ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ பண்ணிடுறாங்க தயாரிப்பாளர்கள். இப்போ எல்லா தயாரிப்பாளர்களையும் பாதி தான் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே எங்கள் சங்கத்தில் எல்லாரும் கூப்பிட்டு கேட்குறாங்க, நம்ம ஒரு 10 நாளைக்கு சப்ளைவே நிறுத்தணும், இல்லைன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற கண்டிஷன் பேசிட்டு இருக்காங்க. இந்த 10% விலை உயர்வு காரணமாக 30 மதிப்புள்ள சிறிய பனியன் வகை 33 ரூபாயாகவும் 40 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் 44 ரூபாயாகவும் விலை உயர்த்தப்படுகிறது. 50 ரூபாய் மதிப்புள்ள டிராக்ஸ் 55 ஆகவும் 100 ரூபாய் மதிப்புள்ள சிறுவர் டிஷர்ட் 110 ரூபாயாகவும் உயரும். 200 ரூபாய் வரை மதிப்புள்ள பிராண்டட் இல்லாத சாதாரண ஆடைகளுக்கு அதிகபட்சமாக 20 ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக திருப்பூர் பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. நூல் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு காரணமாக பெரும்பாலான உற்பத்தியாளர்கள் தங்கள் உற்பத்தியை பாதியாக குறைத்துள்ளதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கம் எச்சரித்துள்ளது. அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் பட்டியலின மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி உதவித்தொகையை தாவேக அரசு இன்னும் வழங்கவில்லை என்று மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில்வதற்கான விசா கிடைக்காமல் தாங்கள் தவிப்பதாக அவர்கள் வேதனையுடன் கூறியுள்ளனர். முந்தைய திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் மலேசியாவில் படித்து வரும் தமிழ்நாட்டு மாணவர் தமது ஆராய்ச்சி படிப்புக்கான உதவித்தொகை கடந்த 5 மாதங்களாக வந்து சேரவில்லை என்று கூறியுள்ளார். தாம் 12 முறை மின்னஞ்சல் அனுப்பியும் எந்த பதிலும் வரவில்லை என்று அவர் தெரிவித்தார். இங்கே நான் சாப்பிட்றதுக்கும் மற்ற விஷயங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் கடன் வாங்கி தான் நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன். இதையும் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி தான் நான் மெயில் போட்டேன். ஆனால் கவர்மெண்ட்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஆனால் அம்பேத்கர் உயரக கல்வி திட்டத்தில் போன ஆண்டு போன மாணவர்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபண்டு வரல. இதை ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ஆனால் அரசுக்கிட்டேருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு வரலை. உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் நலன் கருதி இந்த பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் வலியுறுத்தியுள்ளார். 1 மாதமாகியும் உரிய தீர்வு எட்டப்படாமல் இருப்பதாக கிடைக்கும் தகவல் கவலை தருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். கோவை உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலைய குடிநீரில் எஷரிஷியா கோலை பாக்டீரியா கலந்திருப்பதாக CAG அறிக்கை வெளியான நிலையில்
குடிநீர் தரத்தை மேம்படுத்த ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. முதற்கட்டமாக ரயில்வே நெட்வொர்க் முழுவதும் 20,000 டேங்க் டு டாப் குடிநீர் சுத்திகரிப்பு அமைப்புகள் நிறுவ உத்தரவிடப்பட்டுள்ளது. தேவைப்படும் இடங்களில் புதிய நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கவும் குடிநீர் தரத்தை தொடர்ந்து கண்காணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசின் 100 நாள் ஆட்சியில் 546 குற்ற சம்பவங்கள் நடந்துள்ளதாக திமுக வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் திரு பரந்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆட்சியை ஒரு சர்க்கஸ் கூடாரமாகத்தான் பார்க்க முடிவதாக விமர்சித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் ஆவின் நிறுவனம் சார்பில் முதல் முறையாக தானியங்கி இயந்திரம் மூலம் பால் விற்பனை தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக உதகை உழவர் சந்தை அருகே தானியங்கி பால் விநியோகம் செய்யும் இயந்திரத்தின் பயன்பாட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்தார். விளைநிலங்களில் எண்ணெய் குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகி திரு ஈசன், சாலையோரங்களில் மட்டுமே இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கலைஞரின் கனவு இல்லத்தால் பயனடைந்த ஏழை மாணவியின் மருத்துவ கனவு நனவாகியுள்ளது. அரசு பள்ளியில் +2 படித்த மணக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அபிநயா என்ற மாணவி நீட் தேர்வில் 518 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் எம்பிசி பிரிவில் 52வது இடம் பிடித்தார். அரசின் 7.5% இடஒதுக்கீட்டில் நெல்லை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நான் இவ்வளவு தூரம் வந்து எங்க ஊர்ல முதல் டாக்டரா மாறி இருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கருட பஞ்சமியையொட்டி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 4 மாட வீதியில் இருபுறமும் காத்திருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கமிட்டு மனமுருகி வழிபட்டனர். செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி தொடங்கிய தென்மேற்கு பருவமழை இதுவரையிலான காலத்தில் 13% இயல்பை விட குறைவாக பெய்துள்ளது. இந்நிலையில் 7 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக திருச்சியில் 103 டிகிரியும், மதுரை விமான நிலையத்தில் 102, நாகையில் 101, திருத்தணி, வேலூர், தஞ்சை, மதுரை நகர் ஆகிய இடங்களில் 100 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நாளை கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஜார்க்கண்டில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று மாநில அரசு பணிக்கு நடத்தப்பட்ட தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அறிவித்துள்ளார். யுஜிசி நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தேசிய தேர்வு முகமை செய்யும் தவறுகளுக்காக மாணவர்களுக்கு தொடர்ந்து தண்டனை வழங்கப்படுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் 2 கோடிக்கும் மேற்பட்டோரின் பெயர்கள் நீக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.